வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது. வானிலை ஆய்வு மையம் குறித்த அறிவிப்பால் பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பெஞ்சல் புயலின் தாக்கத்தை தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் வானிலை சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் வரும் டிசம்பர் வரையில் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது. வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று இரவு 10 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனமழை வெளுத்து வாங்க போகிறது. அதாவது திருவள்ளுவர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருப்பத்தூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை எட்டியிருக்கும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் வேக காற்று வீசக்கூடுவதால் பொதுமக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுவரைக்குமே எந்த ஒரு மாவட்டத்திலுமே பள்ளி கல்லூரி விடுமுறை என்று அறிவிக்கப்படவில்லை. அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அல்லது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறிவிக்கப்படலாம். அது அறிவித்த உடனே தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.